பொதுவா நம்ம ஊர் சினிமாவானது நடிகைகளை அலங்கார பொம்மைகளா மட்டும்தான் பார்த்திருக்கு. கதைக்குள்ள எந்த ஒரு முக்கியத்துவமுமே ஒரு நடிகைக்கு தரமாட்டாங்க. ஏமா நீதான் படத்தோட ஹீரோயின், ஆனா படத்துக்குள்ள நீ வருவ, உனக்கு கதைக்குள்ள முக்கியத்துவம் தர முடியாது. 4 பாட்டுக்கு வர, நல்லா டான்ஸ் ஆடுற, ஹீரோ கூட நல்லா ரொமான்ஸ் பண்ற, அதுக்கப்புறம் நீ கிளம்பி போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகளுக்கு முக்கியத்துவம் தராம ஹீரோயின்ஸை வெறும் அலங்கார பொம்மைகளா மட்டும்தான் நம்ம ஒரு சினிமா வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா சில சமயங்கள்ல நடிகைகளை அலங்கார பொம்மைகளா வச்சிருந்ததையும் தாண்டி சில நேரம் நடிகர்களையும் அலங்கார பொம்மைகளா நம்ம ஒரு சினிமாவானது வச்சிருக்கு. அப்படி சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெறும் அலங்கார பொம்மையா மட்டும் இருந்த நடிகர்களுடைய லிஸ்ட்டை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்க மறக்காம பண்ணி வச்சிருங்க. அது எங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். நம்பர் 1 அப்பாஸ். செகண்ட் ஹீரோன்னு சொன்னாலே இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முகமானது ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா அது அப்பாஸ் அவர்களுடைய முகம் தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா செகண்ட் ஹீரோவாகவும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல மட்டும் நடிச்ச ஒரு ஆக்டர்னா அது அப்பாஸ் தாங்க. இவர் நடிச்ச எக்கச்சக்க படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்கு. கண்டு கொண்டேன், மின்னலே, காதல் தேசம், படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா எல்லா படத்திலயுமே இவர் ஒன்னு செகண்ட் ஹீரோவா பண்ணியிருப்பாரு, இல்ல டபுள் ஹீரோ சப்ஜெக்டா அது இருந்திருக்கும். சரி, அதையும் தாண்டி ஒரு ரோல் இவருக்கு வந்தாலுமே அந்த ரோல்ல இவருக்கு ஒன்னு ஹீரோயினி இவரை லவ் பண்ணும், இல்ல இவர் ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரே வட்டத்துக்குள்ளதான் இவர் சுத்திட்டு இருந்தாரு. உதாரணத்துக்கு மதுமதி, மலபார் போலீஸ் மாதிரியான படங்களை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். இப்படி ரொம்ப வருஷமா செகண்டரி ஹீரோவாவும் அமெரிக்க மாப்பிள்ளையா மட்டும் நடிச்சிட்டு இருந்த அப்பாஸ் அவர்களுடைய கெரியர் எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல டவுன்ஃபால் ஆகதானே தொடங்கும். அதனால வயசாக செகண்ட் ஹீரோவா, சரி ஓகே இனிமே அப்பாஸ் தேவையில்லை, வயசாயிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கழட்டி விட தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் மொத்தமா ஆக்டிங்க குவிட் பண்ணிட்டாரு. இப்ப அவர்கிட்ட நீங்க ரொம்பவே பீக்ல இருந்தீங்க, ஆனா திடீர்னு உங்களுடைய ஆக்டிங் ஆனது ரொம்பவே டவுன்ஃபாலுக்கு போயிருச்சு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஆக்டிங்க கெரியரா பார்க்கல, அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு கால் ஷீட் நம்ம கொடுக்குறோம், அங்க போய் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வரோம், அப்படி மட்டும்தான் அதை நான் பார்த்தேன். நான் சீரியஸா எடுக்காததான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்ப எனக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்துருந்துச்சுன்னு சொன்னா நான் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்து பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஆர்பிக் விளம்பரம் பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் பாத்ரூமை கிளீன் பண்ணதானே சொல்றேன், அது ரொம்ப நல்ல விஷயம் தானே, அதுல எந்த தப்பும் இல்லையே. அது மட்டும் இல்லாம 8 வருஷம் நான் டவுன்ஃபால்ல இருந்தப்பவும் எனக்கு சோறு போட்டது ஆர்பிக் விளம்பரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிக் விளம்பரம் பத்தியுமே அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. நம்பர் 2 குணால். அப்பாஸ் மாதிரியே சேட்டு வீட்டு பையன் மாதிரி தமிழ் சினிமாக்குள்ள தமிழ் ரசிகர்கள் எல்லார் மனதையுமே கவர்ந்த ஒரு ஹீரோனா அதை குணால்னு சொல்லலாம். குணாலுடைய முதல் படம் காதலர் தினம் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், அவருக்கு மிகப்பெரிய ரீச்சை கொடுத்துச்சு. என்னதான் மிகப்பெரிய ரீச் கொடுத்திருந்தாலுமே அவர் கூட தமிழ் மக்களால கனெக்ட் ஆகவே முடியல. ஏன்னா அவர் பார்க்க ரொம்பவே சேட்டு வீட்டு பையன் மாதிரி இருந்தாரு. நாம இது வரைக்கும் கனெக்டான ஹீரோக்கள் எல்லாருமே பாருங்களேன், எல்லாருமே நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாங்க. தலையாகட்டும், தளபதி ஆகட்டும், இப்ப பிரதீப் ரங்கநாதன் ஆகட்டும். ஆனா குணால் அப்படி கிடையவே கிடையாது. அதனால என்ன ரோலுக்குடா இவரை கேஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிருந்தாங்க. அதனாலேயே அப்பாஸ் மாதிரியே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இல்ல கும்பலுக்குள்ள இருக்கிற ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ரோல்ஸை மட்டும் இவருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு வருஷமெல்லாம் வசந்தம், புன்னகை தேசம், தேவதையை கண்டேன் போன்ற படங்கள் எல்லாத்திலுமே இவர் கும்பல்ல வரக்கூடிய ஹீரோவா தான் நடிச்சிருப்பாரு. சரி, ஏன் இவரால சோபிக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம்னா அதுக்கான தரவுகள் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இப்ப அவர் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். 2008லயே இவர் தன்னுயிரை தானே எடுத்துக்கிட்டாரு. என்ன ரீசன், எதுக்கான ரீசன் இப்ப வரைக்கும் தெரியல. இவரை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல ஒரு ஃபுல் வீடியோவே பார்ப்போம். நம்பர் 3 கணேஷ் வெங்கட்ராமன். தமிழ் சினிமா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையை நிரந்தரமா கண்டுபிடிச்சுன்னு சொன்னா அது நம்ம தலைவர் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களை தான் சொல்லணும். இவர் நடிச்ச எந்த ஒரு படத்தை வேணா எடுத்து பாருங்களேன், அந்த படத்துல இவர் ஒன்னு போலீஸா இருப்பாரு, இல்ல ஹீரோயின் இவரை லவ் பண்ணும், இல்ல இவர் ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்ல தான் அதிகமா நடிச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு உன்னை போல் ஒருவன், தனியொருவன் போன்ற படங்கள் எல்லாத்திலயுமே போலீஸா நடிச்சிருப்பாரு. அபியும் நானும், தீயா வேலை செய்யணும் குமார் போன்ற படங்கள்ல ஹீரோயினுக்கு லவ்வரா இல்ல ஹீரோயினுடைய மாப்பிளையாவோ நடிச்சிருப்பாரு. அப்படிதான் பெரும்பாலான கேரக்டர்ஸ் பண்ணி இருந்திருக்காரு. இவர் அதனாலே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, போலீஸா கணேஷ் வெங்கட்ராமனை கூப்பிடுங்க, ஹீரோயினை லவ் பண்ண கேரக்டரா கணேஷ் வெங்கட்ராமனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இவரை இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லயே போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இவருடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்கும், இவருடைய பிசிக்ஸும் நல்லா இருக்கும். இவர் மட்டும் கரெக்டா போக்கஸ் பண்ணி இருந்தாருன்னு சொன்னா இவர் நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்திருப்பாரு. வில்லன் ரோல்ஸ்ல இவர் ரொம்பவே நல்லா பண்ணி இருந்திருப்பாரு. அதுவுமே இல்லைன்னா சீரியல் பக்கம் வந்திருந்தா கூட இவருக்கு மிகப்பெரிய ஃபேமானது கிடைச்சிருக்கும். ஆனா எதையுமே பயன்படுத்தாம வெறும் பொம்மை ஹீரோவா மட்டும் இவர் இருந்துட்டு போயிட்டாரு. அது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. நம்பர் 4 காளிதாஸ் ஜெயராம்.
காளிதாஸ் ஜெயராம் மீன் குழம்பும் மண்பானையும் அப்படிங்கிற படம் மூலமா மிகப்பெரிய லான்ச் ஆகிறாரு. அவரை லான்ச் பண்ணி விட்டதே உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் இளைய திலகம் பிரபு. இப்படி மிகப்பெரிய லான்ச் ஆன இவரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடிஞ்சான்னு கேட்டா முடியவே இல்லைன்னு தான் சொல்லணும். இவர் தனியா நடிச்ச அடுத்தடுத்த படங்கள் எதுவுமே ஹிட்டாகவே கிடையாது. எல்லாமே அட்டர் ஃபிளாப் தான் ஆச்சு. ஒரு கட்டத்துல ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இவரை ஹீரோவை வச்சு படம் பண்ணா அந்த படம் ஓடாதுன்னு முடிவு பண்ணி இவருக்கு ஹீரோ சான்சஸே கொடுக்கவே இல்லை. அதனால கூட்டத்தோட கூட்டமா கும்பல்ல ஒரு கேரக்டரா தான் இவரை அதிகமா நடிக்க வச்சாங்க. உதாரணத்துக்கு புத்தம் புது காலை, பாவ கதைகள், விக்ரம், நட்சத்திரம் நகர்கிறது, ராயன், இந்தியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல கும்பல்ல ஒருத்தரா தான் இவர் வந்துட்டு போயிருந்திருப்பாரு. அதுலயும் இந்தியன் 2ல எதுக்குடா இவர் வந்தாரு அப்படின்னு கேக்குற மாதிரி சம்பந்தமே இல்லாம உள்ள வந்துட்டு போயிருப்பாரு. என்னதான் இவர் கும்பலோட கும்பலா நடிச்சிருந்தாலுமே ஒவ்வொரு கேரக்டரையுமே தரமா பண்ணிருப்பாரு. அதனால கண்டிப்பா இவரால ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆக முடியும். இவர் ஒரு நாள் இந்த லிஸ்ட்டை விட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா நம்புறேன். நம்பர் 5 கலையரசன். கலையரசனை ஸ்கிரீன்குள்ள பார்த்தாலே வந்துட்டாரப்பா, எப்படா இவர் சாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு படத்துக்குள்ள ஹீரோ ஃப்ரெண்டா வந்து படத்துக்கு நடுவுல சாகக்கூடிய கேரக்டரா மட்டும்தான் இவரை அதிகமா கேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரை மிகப்பெரிய அளவுல கொண்டு போன ஒரு திரைப்படம்னா அது மெட்ராஸ் படம் தான். மெட்ராஸ் படத்துல அன்பு அப்படிங்கிற கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதே சமயம் அந்த அன்பு அப்படிங்கிற கேரக்டர் தான் இவருக்கு எதிர்வினையாவே முடிஞ்சிச்சு. ஏன்னா தொடர்ச்சியா அதே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் அதிகமா இவருக்கு கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு தானா சேர்ந்த கூட்டம் படத்தை எடுத்துக்கோங்களே, நடுவுல வருவாரு, ஹீரோ ஃப்ரெண்டா இருப்பாரு, டக்குன்னு செத்து போயிருவாரு. இப்படி ஒரு படம் ரெண்டு படம் இல்ல, எக்கச்சக்க படத்துல இவர் செத்து போற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் அதிகமா நடிச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு 10 தலையாகட்டும், வாழையாகட்டும், நிறைய படங்கள்ல அதே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இவர் பண்ணியிருப்பாரு. அப்படியும் சாகாம ஒரு படத்துல இவர் நடிக்கிறாருன்னு சொன்னா அந்த படத்துல கும்பலோட கும்பலா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் இவர் நடிச்சிருப்பாரு. நட்சத்திரம் நகர்கிறது, ஹாட் ஸ்பாட், 2018, சர்பட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். என்னதான் இருந்தாலுமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துலயுமே பக்காவா பண்ணவர் தான் கலையரசன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கலையரசன் அதே கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் எல்லாருமே கண்டிப்பா பாருங்க, ரொம்ப சூப்பரான படம். அந்த படத்துல ஏன்டா நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாரு. அதே மாதிரியான படங்களை அவர் தொடர்ச்சியா பண்ணியிருந்தாருன்னு சொன்னா இப்ப அவர் கண்டிப்பா டயர் 3 ஆக்டர்ஸ்ல ஒருத்தரா இருந்திருப்பாரு. பட் இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பாரு. இனிமே அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த முடிவு உண்மையிலே நல்ல முடிவு. ஏன்னா மிகப்பெரிய ஆக்டரா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கலையரசனுக்கு இருக்கு. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் போட்டுருவோம். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி தமிழ் சினிமால ரொம்ப பொம்மையா அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி இருக்கக்கூடிய வேற யாராவது ஒரு ஆக்டர் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம அறம் யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.